Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Taste the daily. Taste the daily. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பமே. இந்துக்களை தொடர்ந்து ஏன்னா நவாஸ்கனி வந்தா நடுங்குது உங்களுக்கு காலு. மானங்கட்ட கூட்டம் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா? இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார். எச் ராஜாக்கு பேசவே தெரியாது முதல்ல அவர். ஏன்னா அவரை நம்ம மனுஷனாவே மதிக்கிறது தப்பு. ஃபர்ஸ்ட் அவரை தமிழ்நாட்டுல இருந்து அகற்றி விடணும். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் போய் உட்காந்து பிரியாணி தின்னு கறி வச்சுன்னு பண்ணுறாரு. இது எப்படி ஏற்று முடிச்சு அப்படிலாம் பண்ணுது. வருஷமா இந்து ஜனங்க ஆண்டு இருந்தது. திடீர்னு நீ உட்காந்து கறி சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன்னா ஜனங்களை வெறுப்பு காமிக்கிற மாதிரி என்ன ஆகுது? திமுக ஆட்சி இருக்கு, அது இப்படி தான் பண்ணோம். ஏதாவது குழப்பம் பண்ணோம், இவங்க மேலே எதுவும் வரக்கூடாது, அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கோசம் எல்லா காரணங்கள்லாம் சொல்லி திருப்பி இருப்பாங்க. மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான இந்தியாவிலே ஒரு நாடுனா தமிழ்நாடு மட்டும்தான். அதை சில விஷமிகள் கெடுக்க பார்க்குறாங்க. மதவாத அரசியல்லாம் நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லை. இது புதுசா இருக்கு பார்க்கறதுக்கு. இது யாரோ வேணும்னே பின்னாடி இருந்து தூண்டி விடுற மாதிரி இருக்கு. ஆனா இந்த இஷ்யூ பெருசாகிறதுக்கு காரணம் மத்தியில் ஆள்ற அரசும் அந்த விஷயத்த இவ்வளவு தூரம் கொண்டு போனதுக்கு ஆளுங்கட்சியும் தான் காரணம். அரசாங்கம் இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்க்கும்போது திமுக அரசாங்கமும் பிஜேபிக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சோம் தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தோணுது. பெரியாருன்னு சொல்லிட்டு சீமான் ஒன்று கொண்டு வந்தாரு. ஸோ அந்த டாப்பிக்கை இது பண்றதுக்கு நீங்க ஒன்று கொண்டு வரியா, இப்போ நான் ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லி எச் ராஜா இது பண்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால தான் இது ஒரு வழிக்கு முடிவு வந்தது. ஆர்ப்பாட்டம் பண்ணலன்னா திருப்பி அவங்க வருவாங்க. இவங்க ஒன்றும் செய்யலையா, வாயா ஒரு 10 பேர் எடுத்து திருப்பி வெட்டியே எடுத்து வந்துடுவாங்க. கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுக்க பேசப்படக்கூடிய சிக்கலாக இருந்திருப்பது திருப்பரங்குன்றம், அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா, அதற்கு மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் தொடர்பான ஒரு மத சிக்கல் தற்போது எழுந்திருக்கிறது. இந்து அமைப்பினர் போராட்டத்தையும் நடத்தி இருக்கிறார்கள். இந்த சிக்கலை தமிழ்நாடு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், தமிழ்நாடு மக்களுடைய கருத்து இந்த சிக்கலில் என்னவாக இருக்கிறது அப்படின்றதை இன்றைக்கு மக்கள் கருத்து நாம் தெரிந்து கொள்வோம். திருப்பரங்குன்றம் அந்த மலை மேலே இருக்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த ஒரு கிறிஸ்தன் தர்கா சம்பந்தமாக எடுக்கணும், அது அங்கே இருக்கக்கூடாது, அது இந்துக்களுக்கான இடம் அப்படின்னு சொல்லி எச் ராஜா பேசியிருக்காரு. குறிப்பாக அந்த இடத்தையே அகற்றணுன்றார், அந்த இடத்துல தான் தர்காவே எடுக்கணுன்றார். எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் அவரை தமிழ்நாட்டில இருந்து அகற்றி விடணும். எச் ராஜாக்கு பேசவே தெரியாது முதல்ல அவர் கோட்டாவது ஏதாவது கேட்டாலும். ஏன்னா அவரை நம்ம மனுஷனாவே மதிக்கிறது தப்பு. அது கோர்ட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டனால தப்பிச்சார் அவர். பார்த்தா அவரால் தான் இந்த மாதிரி மதவாத அரசியல்லாம் இதுவாகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன் அவர் அப்படி இப்படி பண்ணுறாருன்னே தெரியல. ஆக்சுவலாக அவங்க கட்சியில் இருக்கவங்களே அவர் ஒரு பொருட்டாவே இது பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. இந்துக்கள்லாம் கம்முன்னு இருக்கிறாங்க, தர்கா கட்டிக்கலாம். நீ மலை முருகர் கோயில் முன்னாடி வந்தால் தர்கா வந்த முன்னாடி வந்தா அது இப்போ தர்கா தற்காலிகமாக போச்சுருவாங்க, அப்போ கம்முன்னு விட்டாங்க. ஆனால் இப்போ தர்கா தர்கா எடுக்கணும் எடுத்தாலும் அது வேறுமணியே தான் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. இது வரைக்கும் இத்தனை வருஷமா இருந்தது, யாருமே இதை பற்றியே நினைக்கல. இந்த ஜனங்களுக்கே தெரியாது சிக்கந்தர் கோயில் இருக்குதுன்னு சும்மாவே கிளப்பி விட்டு ஜனங்க வேடிக்கை பார்க்குறாங்க. இது அரசியல் தான், வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாடுன்றது ஒரு அமைதி பூங்கா, மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான இந்தியாவிலே ஒரு நாடுனா தமிழ்நாடு மட்டும்தான். அதை சில விஷமிகள் கெடுக்க பார்க்குறாங்க. அதெல்லாம் தப்பு. எல்லாம் தாயா புள்ளியா நம்ம தமிழ்நாட்டில் பகிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அதுமாரி அவங்க அரசியலுக்கோசம் அவங்க காயை நவுத்தும் போது அதெல்லாம் இது கிடையாது, புரியுதா? நான் கூட தான் திமுக காரன், நான் எதுனா நினைக்கிறேன்னா அதுவுமே கிடையாது. அரசியல் சோறு போடாது, உழைச்சா தான் சாப்பாடு நம்மளுக்கு, புரியுதுங்களா? இதுதான் 6 படம் முதல் படம்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றம் முதல் படம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ முஸ்லீம் அவங்க பாய்ங்க போய், அதுவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் போய் உட்காந்து பிரியாணி தின்னு கறி வச்சுன்னு பண்ணுறாரு. இது எப்படி ஏற்று முடிச்சு சொல்லிச்சாங்க அப்படிலாம் பண்ணுது. அதுதான் அண்ணாமலை கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, கரெக்டாக ஜனங்க ஏற்றுக்குச்சு. ஆமாம், அண்ணாமலை தெளிவாக இருக்காரு. அவர் பார்த்து ஜனங்க மதுரையில் பார்த்து திருப்பரங்குன்றத்தை பாரு, நீங்கள் பாரு, நீ ஜனங்க பாரு, கோர்ட்டு தீர்ப்பு ஒரு மரத்தில் பாரு, அவ்வளோ கூட்டம் கூடி
அவ்வளோ பக்தர்கள் கொண்டு குடிக்கிறாங்களே ஏதோ வரவேற்கத்தவங்க தானே. இத்தனை வருஷமா இந்து தானங்க ஆண்டு இருந்தது. திடீர்னு வந்து நீ வந்து உட்காந்துக்கின்னு கறி சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன்னா ஜனங்களை வந்து வெறுப்பு காமிக்கிற மாதிரி என்ன ஆகுது? தேவையில்லாத வேலை தானே. இப்போ யார் கேட்டாங்க? இப்போ இவர் வந்து கறி சாப்பிட்டு அங்கே வந்து எங்கள் இடம் தான் இது அப்படின்னு சொல்கிறது கேட்டாங்களா யாருன்னா? யாரும் கேட்கல. இல்லை, சும்மா அரசியல் பண்ணி ஜனங்க ஏதோ ஒரு குழப்பம் பண்ணணும். இந்த திமுக ஆட்சி இருக்க அது இப்படி தான் பண்ணோம், ஏதாவது குழப்பம் பண்ணோம், இவங்க மேலே எதுவும் வரக்கூடாது, அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கோசம் எல்லா காரணங்களாக சொல்லி திருப்பி இருப்பாங்க. ஆனால் இந்த இஷ்யூ பெருசாகிறதுக்கு காரணம் மத்தியில் ஆள்ற அரசும் அந்த விஷயத்த இவ்வளோ தூரம் கொண்டு போனதுக்கு ஆளுங்கட்சியும் தான் காரணம். அதை ஈஸியாக சுமூகமாக பேசி முடிச்சிருக்கலாம். உலகம் போய் அமைதியாக விரும்புது. அது இருக்கிற நேரத்தில் இது மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை தூண்டுற மாதிரி பேசினாக்க இவங்கெல்லாம் வந்து வெளியே அரசாங்கம் ஏன் வெளியே விட்டுட்டு இருக்குன்னு தான் என்ன மாதிரி ஆளுங்க கேட்குறோம். பொதுவான ஆளுங்க நம்ம கேள்வியாக தான் வைக்கிறோம். அரசாங்கம் தான் அவங்க மேலே நடவடிக்கை. அரசாங்கம் வந்து இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்க்கும்போது திமுக அரசாங்கமும் பிஜேபிக்கு ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சோன்னு தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தோணுது. இதான் நான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன். இவ்வளோ காலம் இருந்து எச் ராஜாவுக்கு தெரியாதா? இவ்வளோ காலம் வந்து திருப்பரங்குன்றத்தில் அந்த மசூதி தெரியலையா? இப்போ திடீர்னு மட்டும் எப்படி முளைச்சிக்குது? இவங்க இன்னைக்கு சூழலில் இந்த இதில் தான் வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மக்களுடைய ஒற்றுமை காட்டக்கூடிய மத சரமனை கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கே சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து சில பேர் பலியாகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பெரியாருன்னு சொல்லிட்டு சீமான் ஒன்று கொண்டு வந்தார். ஸோ அந்த டாப்பிக்கை இது பண்ணுறதுக்கு நீ ஒன்று கொண்டு வரியா, இப்போ நான் ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லி எச் ராஜா வந்து இது பண்ணுற மாதிரி, அதாவது மாற்றி நாங்கள் லைம் லைட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களே வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. எதுவும் எடுக்கக்கூடாது, எடுக்கவும் இவர் சொல்லவும் கூடாது. அது உரிமையே கிடையாது. அவங்கவுங்களுக்கு இருக்க வேண்டியது தான். இதன் மூலமா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? இது அப்படியே கலவரம் தான் அது உருவாகும். இது ஒரு முடிவாக ஒன்று சின்னது, இல்லைன்னா வந்து இது பெரிய கலவரம் உருவாகும். அயோத்தி மாதிரி கலவரம் உருவாகுது. வட இந்தியாவில் பண்ணுற அழிச்சாட்டியங்கள் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி தமிழ்நாட்டிலே மத கலவரத்தை தூண்டி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு சில விஷம கட்சிகள் நினைக்குது. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு இன்னும் நல்ல அமைதியான பூங்காவாக தான் இருக்குது. மேலும் இது அமைதியான பூங்காவாக இருக்கும். ஏன்னா இது வந்து பெரியார் மண், பெரியார் விதைச்ச விதைகள் இன்னும் இருக்குது. அதனால் வந்து எச் ராஜா மாதிரி ஆளுங்களோட கனவு, அண்ணாமலை ஆளுமான கனவு, இந்த வேல் யாத்திரை பண்ண போகிற அதெல்லாம் இப்போ அறிக்கை வந்துக்கிட்டே இருக்குது டெய்லி ஒன்று. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பலிக்காது. அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு ஒரு குழு போட்டு, சமாதான குழு மாதிரி ஒரு போட்டு 2 பக்கத்துலேயும் ஆளுங்களை கூப்பிட்டு என்னன்னு பேசி யாரையுமே மேலே விடாமல் கோர்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அது நடவடிக்கை எடுத்தால் நாடு அரசாங்கத்தை விட ஒரு நம்பிக்கை வரும். இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்துங்களை வர எது இந்த ஜாதி இதுவும் ப்ளஸ் மதவாத இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக தான் இருப்போம். நம்ம வீட்டில் என்ன செய்யறது, இப்போ நம்ம தீபாவளிக்கு செய்கிற பண்டிகையை முஸ்லீம்களுக்கும் அவங்க செய்கிற பிரியாணியை வந்து பக்ரீத் ரம்ஜானுக்கும் நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒரு ஒற்றுமையை தான் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுக்குள்ள ஒரு சகோதரத்துவம் இருக்கும். நம்ம வந்து இந்த கலவர அரசியல் ப்ளஸ் மதவாத அரசியல்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. இது புதுசாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து யாரோ வேணும்னே பின்னாடி இருந்து தூண்டி விடுற மாதிரி இருக்குது. பிரச்சனை வரும் நம்ம நினைக்க வேணாம், உருவாக்குறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி விடுறாங்க. அந்த சூழலை உருவாக்குற விஷயத்தில் நம்ம ஒரு தெளிவான ஒரு அரசியல் சொல்லக்கூடிய பார்வை என்ன கேட்டிங்கனாக்கா, மக்கள் வந்து இன்றைக்கி அதை பார்க்க யோசிக்கிறாங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில் என்ன இருக்குன்னு அந்த மக்களுக்கு தெரியும். ஏதோ அவங்க ஒரு மத நம்பிக்கை மேலே இது பண்ணுறாங்க. இப்போ ராமர் கோயில் கட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை ஜீவாதார பிரச்சனை தீர்த்துருக்கா? கிடையாது. இல்லை இப்போ வந்து தவறான ஒரு விஷயத்த பாராளுமன்றத்தில் பேசுனாங்க. ராமர் கோயில் கட்டினது வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஒரு இதோ தேசபக்தி மாதிரியும் வேறு விஷயமா பிரிட்டிஷ் வந்து இவ்வளோ காலம் அந்த மாதிரி சுதந்திரம் அப்போ தான் கிடைச்சிது அப்படின்றாங்க. இது வந்து என்ன விஷயம்னாக்கா இன்னும் ஒரு மதவெறியை ஊட்டி விடுற வேலை தான் அது. காலங்காலமாக சிக்கந்தர் தர்காவில் போய் வந்து படையல் பண்ணுவாங்க. இஸ்லாமியர்கள் வந்து ஆடு கோழிலாம் அறுப்பாங்க. காலங்காலமாகவே இருக்குது இதெல்லாம். என்ன அந்த சிக்கந்தர் தர்கான் பேரே வந்து ஒரு 200-300 வருஷமாகவே இருக்குது. அதில் போய் படையல் பண்ணுவாங்க. அந்த படையலை வந்து படையல் பண்ண போகிறவங்க 10 பேர் தான் போவாங்க. ஆனால் உள்ளூர் வாசிகளான மாற்று மத சோழர்கள் இருக்காங்களா, அவங்க தான் வந்து சாப்பிடுவாங்க. இதுதான் வந்து உண்மையான யதார்த்தம். இதை வந்து இன்னைக்கு வந்து அவங்க திடீர்னு வந்து ஆடு கோழிலாம் பயிரிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணுறது எந்த விதத்தை நியாயம் தான் அவங்க கேட்குறாங்க. அது கேட்கறது போய் தான் இப்போ வந்து இந்து முன்னணி, RSS, பாஜக, இந்த பக்கம் முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் பிரச்சனை ஆகி பெருசாக பூதாகரமாக ஆயிருக்கு.
குறிப்பா இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க பிஜேபி, அது எப்படி பாக்குறீங்க? 10,000 1000 பேர் கூட்டி அது ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால தான் வந்து இது ஒரு வழிக்கு முடிவு வந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணலன்னா திருப்பி அவங்க வருவாங்க. இவங்க ஒன்றும் செய்யலையா, வாயா ஒரு 10 பேர் எடுத்து திருப்பி ஆடு வெட்டியே எடுத்துன்னு வந்துடுவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிமிஷம் இது சும்மா தானே இருந்தது. இவங்க தானே கிளப்பி விட்டு இப்போ அவங்க இது பண்ணாங்க. இப்போ அவங்க யாருன்னா வந்தாங்களா? அவங்க யாரும் வரல. இந்த பாரதிய ஜனதாவோ இல்லை இந்த ஆர்எஸ்எஸ்ஸோ வரல. இவங்கன்றாங்க, இவங்க வந்தாங்க. இதுதான் இது காரணம். அவங்க தான், வேற யாரும் கிடையாது. ஆர்எஸ்எஸ்ஸோ பாரதிய ஜனதாவோ இல்லை. காரணமே இந்த இவங்க தான். ஆனா அவருலாம் வந்து இந்த மாதிரி பண்றது பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்துங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி இந்துங்களை வந்து அசிங்க தான் படுத்துறாரு. ஏன்னா இந்துக்கள் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்தையும் மதிக்கிறவங்க. இந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் கோயிலுக்கும் போவாங்க, முஸ்லீம் கோயிலுக்கும் போவாங்க, அந்த இதுக்கும் போவாங்க பாத்தீங்களா, மசூதிக்கும் போவாங்க. ஆனா இவர் இந்த மாதிரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவரை தான் நாட்டை விட்டு கடத்தி எங்கன்னா வேற எங்கன்னா விட்டுணும் போல இருக்கு. அவர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு லாபம் கொடுக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா கண்டிப்பா அது வந்து பாஜகவுக்கு இது லாபம் கிடையாது. இது மறுபடியும் பின்னோக்கி தான் போகும். இதான் கிட்டத்தட்ட 1921லயே இது சம்பந்தமான வழக்கு, அதாவது வெள்ளைக்காரங்க இருக்கும்போது வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்குல என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட அது இஸ்லாமியர்களுடைய இடம்ன்றது தனியா இருக்கு, அது தனி, இது தனி, இந்துக்களிடம் தனியா இருக்கு. அவங்க காலங்காலமா அந்த காலத்துல அவங்க வந்து ஆடு வெட்டி கோடி வெட்டி அது பண்ணிட்டு தான் வராங்க, தொடர்ச்சியா பண்ணிட்டு வராங்க. அதுல எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க 21ல. கிட்டத்தட்ட இப்போ 100 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப சிக்கலை கலப்ப வேண்டிய அவசியம் இல்லை. முருகன் கோயில் இதெல்லாம் வந்து கோழி இதெல்லாம் வெட்ட மாட்டாங்க. இந்த இது இவங்க இருக்காங்க லேடி, இந்த இது ஆடி மாசம் அந்த மாதிரி சமையல சீசன்ல தான் இது வெட்டுவாங்க. மற்ற டைம் எல்லாம் இதெல்லாம் எடுத்துன்னு போக மாட்டாங்க எந்த இந்துவும். அது தெரியுங்களா? தேவையில்லாத சும்மா ஏதோ ஒன்று குழப்புறாங்க, அவ்வளவுதான். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Taste the Daily. Taste the Daily. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.